தோட்டத்துக்குள்ளே எப்படி வீடு கட்டியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு விவசாயம்? விவசாயம் காப்பி மிளகு தான். காப்பி பயிர் தானா? ரொம்ப தூரம் நடக்கணுமோ? கொஞ்சம் தூரம் தான். அந்த பலாமரம் இருக்குதுல்ல, அதில் ஒரு பலாமரம் இருக்கும். நீங்கள் நடுதில்ல தானே? சரி. இந்த பையன் உங்களுடைய பையனா? ஆமாங்க. சரி. நடு காட்டுக்குள்ளேயே இவங்க ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்கிறாங்க. வாங்க அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம். இது குட்டியாக ஒரு ஓடை ஒன்று ஓடுதுங்க. ஓடையில் தண்ணி இல்லாதான். சுத்தமாக அங்கே மழையே பெய்யலைங்க. இந்த ஜனவரியிலேருந்து சுத்தமாக இந்த பக்கம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே மழை பெய்யல. கிட்டத்தட்ட இவங்க வீட்டுக்கு 3 கிலோமீட்டர் தூரம் நம்ம நடந்தே வந்திருக்குங்க. வாங்க பார்க்கலாம். வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். பழைய வீடு. இங்கே காட்டு எருமையெல்லாம் வருதா? காட்டு எருமையாக வருது. இதுதான் உங்கள் வீடுங்களா? இது பழைய வீடு. சரி. பலாப்பழமெல்லாம் வச்சுருக்கீங்க? குறைக்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நம்ம பார்க்க போகிற வீடு வந்து இந்த பொண்ணோட மாமனார் மாமியார் வீடுங்க. அவங்க இப்போ இந்த இடத்துல அவங்க இல்லை. அவங்க வந்து வெளியூரில் வீடு கட்டி அங்கேயே ஸ்டே பண்ணி அங்கேயே இருக்காங்க. இப்போ அவங்க வீடியும் பார்த்துட்டு அப்படியே அங்கே போகலாம் வாங்க. இதில் ஆடு இருந்துச்சா மாடு இருந்துச்சா? மாடா? ஹாய் சொல்லிடு. ஹாய். இது என்ன வீடு? செய்வீங்களா? யூஸ் இல்லாத மாதிரி இருக்கு. யூஸ் பண்ணல. அது கீழே பாரு வீடு இங்கே கட்டியிருக்கோம். அதனால தண்ணிக்கெல்லாம் என்ன பண்றீங்க? கரண்ட் வசதி? இது ஆட்டுப்பட்டிங்க. ஆட்டுப்பட்டி இருந்தது விரவு பட்டி ஆகிட்டுங்க. நடுக்காட்டுக்குள்ளேயே அழகா சூப்பரா வீடு கட்டியிருக்கீங்க. எவ்வளவு ஆச்சு இந்த வீடு கட்டுறதுக்கு? 10 லட்சம். அப்படியா? எப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டுங்களா? எல்லாம் கடன் தான். கடனை? காடு எத்தனை ஏக்கர் இருக்குது? காடு 1 ஏக்கரா தான் இருக்கு. 1 ஏக்கரா? சரி சரி. கோழி எல்லாம் எதை வளர்த்திருக்கீங்களா? கோழியே இருந்துச்சு, எல்லாம் நாய் பிடிச்சி தின்றுச்சு. நாயா? கோழி எல்லா ஊர்லயுமே நாய் பிரச்சனை இருக்குது. அம்மா நாய் தொழில்னாலே நான் கோழி பிள்ளை வளர்த்ததில்ல. இது சமையல் கட்டா? பாக்கலாங்களா? பாருங்க. சிறு மிளகாய் அது? வறுத்திருக்கீங்களா இல்ல காய வச்சிருக்கேன்? காய வச்சிருக்கீங்களா? சரி சரி. பரவாயில்ல, மண்ணடுப்பா இருந்தாலும் நல்லா இருக்கு. இங்கே சிலிண்டர் வச்சிருக்கீங்க? இங்கே வச்சுக்கிட்டுங்கக்கா. அந்த வீட்டுல வைக்கல. எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், காத்தட்டுமா அப்படின்ட்டு இங்கே வச்சுக்கிட்டேன். அங்க இருந்து எப்படி நடந்தே தூக்கிட்டு வந்துருவீங்களா? இல்ல சாப்பாடு செய்யணும்னா மத்த பொருள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. இந்த பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன். மத்தது மட்டும் அந்த வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்துக்குவோம். அஞ்சரை பெட்டி. அவ்வளவு நீட்டா வச்சிருல, கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். சரி சரி. பெட்டின்றதுனால சும்மா அப்படியே வச்சிருக்கேன். இது தண்ணி காய வைக்கிற அடுப்பா? இது ஏதோ இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அடுப்பு போடுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி அடுப்பு தான். இந்த பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்கோம் வெட்டி அடுப்பு. மேலே போட்டு. அப்படியா? வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே. நீங்க எந்த கிளாஸ் படிக்கிறீங்க?
7th 7th ஸ்டாண்டர்டா? பேரு? சரவணன். சரவணன். ஓகே, ஓகே. இது பாத்திரம் கழுவுற இடமா? பாத்ரூம் கட்டல. அது என்னோட குளிக்க ரூம். என்ன தண்ணி இது? மீன் இருக்கு உள்ளார. நவரா. பெரிய மீனு. பாருங்க ஒரே மீன். வச்சிரு போதும். இந்த தம்பிக்கு மீன் வளர்த்துறதா ரொம்ப பிடிக்குங்களா. அதனால அந்த தம்பி தான் வந்து மீனுக்கு சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா வளர்த்துறாரு. இவருக்காகவே மீனை வாங்கி வச்சிருக்காங்க. இவருக்கு ஒரு தம்பி இருக்காரு. அவர் வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்களாம். அதனால இவர் மட்டும் இருந்துக்கிட்டு வீடியோவுக்கு வந்திருக்காருங்க. இவங்க வீடை நம்ம வந்து பார்க்கலாம் இருங்க. போட்டு அந்த ஒரு மீன் தான் வளர்க்குறீங்க? ஒரு மீன் தான் இருக்கு. சரி சரி. நிழலுக்கு எத்தனை ரூம் வச்சு இந்த கட்டியிருக்கீங்க? 4 ரூம். 4 ரூம். இப்போ இவங்க வீடை வந்து நம்ம பார்க்கலாங்க. வீடை சுற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் மெத்தைக்கு போயிட்டு வந்துடுறோம். சரி போயிட்டாங்க. மேலேயே ஒரு ரூம் இருக்கிற மாதிரி இருக்குது. அது பூஜை ரூம். ஆனால் நடுக்காட்டுக்குள்ள இப்படி ஒரு அழகான வீடு கட்டியிருப்பாங்கன்னு சத்தியமா யோசித்து கூட பார்க்கல. நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க. இந்த ரூம்ல என்ன வச்சிருக்கீங்க? சாமி ரூமா? சரி சரி. சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கு. பாருங்க மிளகு கொடி மரம். இதுலயே வந்து மிளகு வந்து நிறைய வந்திருக்கு. வாங்க வீட்டுக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம் எப்படி வச்சிருக்காங்கன்ட்டு. எப்படி ரூம் இருக்குது, டிசைன் எப்படி. வாவ், என்ட்ரன்ஸே சூப்பரா வச்சிருக்கீங்க. டாய்ஸ் எல்லாம் வச்சு. வாங்க 4 ரூம் சுத்தி பாருங்க. மிரர். இது வந்து ஹால். இது எத்தனைக்கு எத்தனை ரூம்? 10க்கு 16. 10க்கு 16ஆ? ஏன் 2 காட் இருக்கு? இது பெருசா இருக்கிறதுனால ஒட்டுக்கா போட்டாக்கி பெருசா இருக்குன்றதுனால கொஞ்சம் தனித்தனியா பிரிச்சு போட்டு வச்சிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. ஓ, டிவி இதெல்லாம் இங்க பாக்குறீங்களா? பரவாயில்லையே. லைட்டுங்க? இது என்ன ரூம்? அது கிச்சன். கிச்சனுங்களா? ஓ, இங்க ஒரு பெரிய கிச்சனே வச்சிருக்கீங்க. இது 10க்கு 10 இருக்க மாட்டேங்குதா இந்த ரூம்? 10க்கு கிச்சன் மட்டுமே. கிச்சன் மட்டுமே 10க்கு 11. நல்லா பெருசா இருக்குதுங்க. இது நான் கூட சின்னதா இருக்கும்னு நினைச்சேன். சூப்பரா இருக்கு. நல்ல பெருசாவும் இருக்கு ரூம்.
இந்த கடையில எல்லாம் இந்த பாத்திர கடை வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கு. இவனுடைய கப்பாவை எடுக்கணுமா? இந்த தம்பி நிறைய ட்ராஃபி வாங்கி வச்சிருக்காரு. எந்த இதுக்கு எந்தெந்த ட்ராஃபி வந்து வாங்கினாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு இவ்ளோ ட்ராஃபி வாங்கி வச்சிருக்காரு. இவர உண்மையாவே நம்ம பாராட்டணுங்க. வாழ்த்துக்கள். நிறைய திங்ஸ்லாம் வச்சிருக்கான். டிசைன் ஒர்க்லாம் சூப்பரா இருக்குது. யாருடைய செலக்ஷன்? செலக்ஷனா? எங்களோட செலக்ஷன் தான். உங்களுடைய செலக்ஷன் தானா? எங்க வீட்டுக்காரர் செலக்ஷன்க்கா. கடிகாரம் கூட அவ்வளோ அழகா சூப்பரா அது இருக்குது. என்னுடைய செலக்ஷன். உங்களோட செலக்ஷன். நல்லா இருக்கு நீட்டா. ஓ, இது வந்து ஸ்டோரேஜ் ரூம்ங்களா? துணியில இருந்து எல்லாமே இங்க வச்சுக்கிறது. ஆமாங்கக்கா. இது என்ன வச்சிருக்கீங்க மூட்டையில? அரிசி, சர்க்கரை. சர்க்கரையா? எதுக்கு சர்க்கரை? சர்க்கரை அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டுங்கக்கா. நம்ம வந்து ஒண்டிக்காட்டுல இருக்கோம். ஒரு அலர்ஜிக்கு போய் வாங்க முடியாதுன்றதுனால அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சுக்கிட்டு ஒரு மூட்டையா. மொத்தமா வாங்கி வச்சுக்கிறது. மொத்தமா வாங்கி வச்சுக்கிட்டோம். சரி சரி. நிறைய வெங்கல அண்டாவெல்லாம் வச்சிருக்கீங்க. அதெல்லாம் தாத்தா பாட்டி இருக்கும்போது வாங்கி வச்சுட்டு போனது. ஓ, தாத்தா பாட்டினா அந்த போட்டோல இருக்கிறாங்களா? போட்டோ எடுக்கிறாங்களா அவங்க தான். ஓகே. பரவாயில்ல. அப்பவே அந்த காலத்திலேயே இவ்வளவுதான் வாங்கி வச்சிருக்காங்க. ஆமாங்கக்கா. அதை நீங்க யூஸ் பண்ண மாட்டீங்களா? யூஸ் பண்றது இல்ல. அதான் பழங்கால தேவைன்றதுனால அப்படியே பொக்கிஷமாட்ட இதை பாத்துக்கலாம். பொக்கிஷமாவே வச்சிருக்கீங்க. பொக்கிஷமாவே வச்சிருக்கோம். சரி சரிங்க. ஆனா எடுத்து யூஸ் பண்ணணும். எடுத்து யூஸ் பண்ணணும். ஏதாவது ஃபங்க்ஷன் இருந்தா எடுத்து யூஸ் பண்ணலாம். ஓகே. இவங்க 2 பேருமே படிக்கலங்க. அதாவது படிக்கலன்னா அந்த பொண்ணு 8th வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் 10th தான் படிச்சிருக்காரு. தோட்ட வேலை செஞ்சே இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்காங்க. உங்களாலேயும் இந்த மாதிரி நல்லா கட்ட முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்டில் ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஆல்.